புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இனி நம்ம பார்க்குற காணொலி 2.0. இந்த காணொலி முழுக்கவே 2.0 ஸ்பெஷல். முதல்ல வார் ரூம் 2.0, அப்புறமா ரெட்டி 2.0, இப்போ பாருங்க அட்டகத்தி 2.0. எதுக்காக அப்படி சொல்றோம்னா, இந்த காணொலிக்குள்ள வரப்போறவர் சூரப்புலி மாதிரி ஓமை, சூரப்புலி மாதிரி பாஞ்சிருந்தாரு 3 நாளா. ஆனா பாருங்க தட்டால்னு அதெல்லாம் பாராளத்துக்கு போய் அட்டகத்தி 2.0 ஆயிட்டாரு. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. சதுரங்க வேட்டை நல்ல படம். இந்த மோசம் செய்வது எப்படின்னு அந்த படத்தை பார்த்துட்டு ஒரு புத்தகமே போடுற அளவுக்கு அந்த படத்தில் வர கதாநாயகன் விதவிதமான வகையில் மோசடி பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி ஊருக்குள்ள நடமாடி நிற்கிற ஒரு சதுரங்க வேட்டை யார் தெரியுங்களா? அது மலமாட்டு தான். அவரே தான். அவருக்கு தான் முதல்ல நம்ம போர்டுதாஸ் வார் ரூம் 2.0ன்னு வச்சாரு. அதுக்கப்புறம் அவர் கேட்ட கேள்விக்கு எதுவும் பதில் சொல்ல அப்படின்ட்டு ரெட்டி 2.0ன்னு சொல்லி சதுரங்க வேட்டை தலைப்புல ஒரு காணொலி வெளியிட்டு இருந்தாரு. அதை போல வெளியிட்ட காணொலியில நான் உண்மைக்கு மேல உண்மையா பேச போறேன்னு சொல்லிட்டு பேசினாரு. ஆனா பாருங்க, அதை போல உண்மையா நான் பேச போறேன்னு சொல்லி பேசின அந்த காணொலியில் தான் இல்லை, அந்த காணொலிக்கு அப்புறம் ஒரு ட்விஸ்ட். அந்த ட்விஸ்ட்டை நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ சதுரங்க வேட்டை ரெட்டி 2.0. we give respect, சோஷியல் ஜஸ்டிஸ்ல இருந்து உமன்ல இருந்து எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பார்ட்டி பிஜேபி. ஓகே, உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள். இந்த காணொலிக்கு முன்பாக ஒரு காணொலி வெளியிட்டு இருந்தாரு. அதுல தான் ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸ் ஹரீஷ்க்கும் நம்ம ரெட்டிக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அது சம்பந்தமா நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி வெளியிட்டு இருந்தோம். நண்பர்கள் பார்க்கலன்னா மேல கார்டில் கொடுக்குறோம் பாருங்க. இந்த ரெட்டிக்கும் ஹரீஷுக்கும் உள்ள தொடர்பை அதிகப்படியாக நிரூபணம் பண்றாரு. இந்த ஆதாயம் ஏதோ ஒரு ஆதாயம் சூப்பர். இப்போ இந்த ஆதாயம் வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற உங்களோட ஆதாயம் என்ன தெரியுங்களா? இதோ ஒரு பதிவு போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா? நல்ல மனிதர்கள் பெரியவர்கள், நல்லவங்க பெரியவங்க யாரும் இவங்க கட்சிக்குள்ள இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் யாரோ தெரிஞ்சு தெரியாமலும் இருக்கிறாங்க போலுது. அதே போல நல்ல மனிதர்கள் பெரியவர்கள் கேட்டுக்கொண்ட காரணத்தை முன்னிட்டு விரோதம் விட்டு விலகி வழக்கம் போல ஆளும் திமுக அரசு எதிர்ப்பு பணியை நான் தொடர்கிறேன். அச்சார் பாருங்க நம்ம ஓவர் நைட் உத்தமர், அதே ஓவர் நைட் பல்ட்டி. இப்போ இந்த இடத்துல சவுக்கு சங்கருக்கு ஆதாயம் அப்படி இப்படின்னு சொன்னீங்களே, இப்போ நீங்க எந்த ஆதாயத்தை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக இதை போல ஓவர் நைட்ல அடிச்சிங்க பல்ட்டி? கட்சிக்குள்ள ஏதோ பதவியை கேட்டிருக்காரு, நடுவில் ரெட்டி வந்து கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதன் மூலமாக ஏற்பட்ட பர்சனல் விரோதம் இப்போ எல்லாம் ஒட்டுமொத்தமாக சரியாகி ஓவர் நைட் உத்தமர் ஓவர் நைட்ல வேற மாதிரி பல்ட்டி அடிச்சிட்டீங்க. இப்போ இதே போல மோசடி பேர்வைகள் உங்க கட்சியில் இருக்கலாம். அப்போ ஒன்றாவது இல்லைங்களா? உங்கள் தேசியவாதத்துக்கும் தேசிய நலனுக்கும் தேசத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனை வராது, எந்த ஒரு களங்கள்ல இல்லைங்களா? நம்ம காலம் மிதிக்காத வரைக்கும் எப்பேற்பட்ட நாசமாக போகிற மோசக்காரங்க எப்படி இருந்தாலும் நம்ம கட்சிக்குள்ள நாங்கள் கண்டுக்க மாட்டோம். எங்கள் காலம் நீங்கள் மிதிச்சிட்டிங்கன்னா எங்கள் தேவையை அப்பப்போ நீங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி பூர்த்தி பண்ணலன்னா நாங்கள் வெளியே வந்துடுவோம் தேசியவாதின்னு சொல்லிட்டு. இதுக்கு பேர் தான் மாமா வேலைன்னு சொல்லுவாங்க. இதை போல அதி அற்புதமான படுபயங்கரமான தேசியவாதி வாழ்ந்து நிற்கிற இதே காலத்தில் நம்மளும் வாழறோம் அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி ஈரோடு இடைத்தேர்தல் வெற்றியை நோக்கி நம்ம நகருவோம் அப்படின்றாரு. இப்போ அந்த தேர்தல் ஓட்டு அப்படின்னு சொல்லும்போது சில தினங்களுக்கு முன்பாக நம்ம போர்டுதாஸ் ஒரு காணொலி வெளியிட்டு இருந்தாரு. அந்த காணொலி சம்பந்தமாக இதுக்கு அடுத்து வெளியிடுவோம். ஏன்னா இந்த சமயத்தில் அந்த காணொலி சம்பந்தமாக அதை பற்றி பேசுறது தான் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இதுக்கு அடுத்து வெளியிடுவோம். ஸோ ஒட்டுமொத்தமாக கூட்டி கழிச்சு வார் ரூம் 2.0, ரெட்டி 2.0, சதுரங்க வேட்டை அப்படி எப்படின்னு வெளியிடுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் நம்ம போர்டுதாஸ் வந்து நின்ன இடம் இதோ இந்த பதிவு போட்ட இடம். ஆளும் திமுக அரசுக்கு எதிரான என் பணியை தொடர்கிறேன். ஸோ ஒத்துக்கினாரு. திமுக அரசு நல்லதே பண்ணா கூட அதை எப்படியாவது எதிர்த்து ஏதாவது ஒரு வகையில் நான் எக்ஸல் ஷீட்டை கிரியேட் பண்ணி இதுதான் ஆதாரம்னு சொல்ற என்னோட பணியை நான் கண்டினியூ பண்றேன் அப்படின்ற ஒரு உண்மையை ஒத்துக்கினாரு. அந்த உண்மை ஒத்துக்கினாரு. ஆனா பாருங்க அட்டகத்தி 2.0 மாறி ஓவர் நைட்ல மொத்தமா நான் காலில் விழுந்துட்டேன் அப்படின்ற ஒரு உண்மையை நீங்க ஒத்துக்க வேண்டியதில்லை, உங்க பதிவை காட்டி கொடுத்துருச்சு. ஸோ மறுபடியும் கூட்டி கழிச்சு சூரப்புலி மாதிரி பாஞ்சு வரான்னு சொல்லிட்டு கடைசியில் அட்டகத்தி 2.0 மாறி மண்டியிட்ட நம்ம போர்டுதாஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த காணொலி பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கருத்து நீங்க கவலைப்படாது. நன்றி.